நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நம்ம தாராபுரம் பக்கத்துல ஊதியூருங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இங்க புதுசா ஒரு வில்லா ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு 1500 லிட்டர் நம்ம பயணியர் பயோ டேங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுக்க போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தியுமே தென்னை மரங்கள் அதிகமா இருக்கு. தென்னை மரங்கள் அப்படின்னாவே வேர்கள் ஆழம் போகாம நீளமா வளரக்கூடியவை இல்லைங்களா? இந்த மாரி இடத்துல செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டிறவே கூடாது. அதே மாரி நீங்க பயோ டேங்க் வாங்குனீங்கனாலும் பிவிசிலயோ இல்ல சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல இருக்க பயோ டேங்கையோ கண்டிப்பாவே வாங்கிராதீங்க. இந்த மாரி வாங்கும்போது வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளிய வர ஆரம்பிச்சுரும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். இரும்பை விடவே ரொம்ப உறுதியானதுங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். இந்த இடத்துல இன்ஸ்டலேஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இப்போ பொள்ளாச்சி வந்தாச்சு. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம பயணியர் பயோ டேங்க் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.